பாஜக அரசை எச்சரிக்கை செய்த யோகா குரு ராம்தேவ். கரப்பான்பூச்சி கட்சியை கண்டு நடுங்கும் காங்கிரஸ். கரப்பான்பூச்சியின் இணைய பக்கத்தை முடக்கிய பாஜக. வந்தே மாதரம் பாடலை முழுமையாக ஒழிக்கச் செய்த காங்கிரஸ். இடைமறித்த சோனியா காந்தி. பெரும் பதற்றம். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்களின் சர்ச்சை பேச்சு. இது இந்திய கொடியா அயர்லாந்து கொடியா? காங்கிரஸ் காட்டம். உமர் ஹாலித் மற்றும் சர்ஜுல் இமாம். 100 பத்திரிகையாளர்கள் நடத்த போகும் சட்ட போராட்டம். இது போன்று நேஷனல் லெவலில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள், அதன் உண்மை தன்மையோடு களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய போட்டோ வீடியோ ஆதாரங்களை மையமா வச்சுதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதிகமா ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மோடியை எச்சரிக்கை செய்த ராம்தேவ். ராம்தேவ் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை உருவாக்கி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு நபர் தான் இந்த ராம்தேவ். சோ இந்த ராம்தேவ் என்ன பண்ணாருன்னா, நேற்றைய தினம் 80வது சுதந்திர தின நிகழ்ச்சி நாடு முழுக்க கொண்டாடணும்ல, அந்த சமயத்துல அவருடைய அந்த பதஞ்சலி நிறுவனத்திலிருந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. சோ அந்த பேட்டியில தான் சொல்றாரு, நிச்சயமாக பாஜக எச்சரிக்கையோடு இருக்கணும் மாணவர்கள் விஷயத்துல, குறிப்பா ஜென்சி மாணவர்கள் விஷயத்துல. ஏனென்றால் அவர்கள் இன்னைக்கு பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதனால மாணவர்களுடைய விஷயங்களை இந்த பாஜக அரசு நிச்சயமாக ஆலோசனையில எடுத்துக்கணும், அதை சரி செய்யணும். குறிப்பாக டெல்லியில நடந்த அந்த நீட்டால் கசிவு சம்பந்தமான அந்த பிரச்சனைகளை நீங்க தீர்க்கணும். ஜார்க்கண்ட்ல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசு தேர்வுக்கான அந்த நுழைவுத் தேர்வுக்கான அந்த சட்ட சிக்கல் குளறுபடிகளை சர்ச்சைகளை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் ஆரம்ப கட்ட பள்ளி நிலையங்கள் இருக்குல்ல வட மாநிலங்கள்ல, சோ இந்த கல்வி நிலையங்களுக்கு தேவையான பல்வேறு மின்சார வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், கழிப்பறிவை செஞ்சு கொடுக்கணும், இன்னும் அந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமாக ஒரு பதிவை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியை வந்து ராம்தேவ் கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த யோகா ராம்தேவுடைய வரலாறு என்ன நமக்கு நல்லா தெரியும். பாஜகவுக்கு தொடர்ந்து சார்பு நிலையில இருந்து செயல்பட்ட நபர். அவருடைய பதஞ்சலி ப்ராடக்ட்ல பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ திடீர்னு இந்த ராம்தேவ் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா, மாணவர்களுடைய இந்த புரட்சி இருக்குல்ல, அது பாஜகவை கவிழ்க்கக்கூடிய இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத ஓரளவு உணர்ந்துட்டாரோ என்னவோன்னு தெரியல. இந்த பதஞ்சலி ப்ராடக்டுடைய தலைவர் ராம்தேவ் என்ன பண்ணிருக்கிறாரு, மோடிக்கு வந்து இந்த அறிவுரையை முன் வச்சிருக்கிறாரு. அடுத்து நேற்றைய தினம் டெல்லி செங்கோட்டையில பிரதமர் மோடி அவர்கள் இந்திய கொடியை ஏற்றி ஒரு பெரிய உரையும் நிகழ்த்தி இருக்கிறாரு. சோ அந்த உரையில தான் இன்னைக்கு பல்வேறு சர்ச்சை மிக்க விஷயங்கள் பேசப்படுகிறது. செங்கோட்டையில ஒரு செல்லக்கூடிய சமயத்துல தலப்பா மற்றும் அந்த குஜராத் பாணியில ஆடைகள் அணிந்தது என்பது ஒரு சர்ச்சையா இருக்கு. ஏன்னா குஜராத் பாணியோடைய அந்த ஜவுளி தொழிலை சார்ந்த ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ஆடை அணிஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போது அது சார்ந்த சர்ச்சைகள் வெடிக்குது. சோ அந்த செங்கோட்டையில அவர் கொடியை ஏற்றும் போதுதான் ஒரு விஷயம் பல்வேறு கட்சிகள் பல்வேறு நபர்கள் நோட் பண்றாங்க. அவர் குட்டிருந்தார்ல கொடி, அந்த கொடி பாத்தீங்கன்னா தலைகீழான வரிசையில இருக்கு. முதல் பச்சை, வெள்ளை, அப்புறம் அந்த ஆரஞ்சு நிறம் அப்படின்னு இருக்கு. ஆர்டர் தலைகீழா மாறி இருக்கிறனால மிகப்பெரிய சர்ச்சைக்கு அவர் உள்ளானாரு. காங்கிரஸ் எந்த அளவு விமர்சனம் பண்ணுச்சுன்னா, இவர் இந்திய கொடிதான் குத்தி இருக்கிறாரா இல்ல அயர்லாந்து கொடியை குத்தி இருக்கிறாரா, ஒருவேளை அயர்லாந்துடைய தேசிய தினத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கடுமையான முறையில விமர்சனம் பண்ணுச்சு. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி நேற்று செங்கோட்டையில கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஸ்பீச்ல நம்ம உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னா, அவர் நிச்சயமாக சில விஷயங்களை இங்கு காழ்ப்புணர்ச்சியோடு தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதுல 2 வார்த்தைகளை காங்கிரஸ் எதிர்க்குது, மற்ற நபர்கள் எதிர்க்கிறாங்க. என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஆனால் இந்தியாவுல சில நபர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நக்சல்பாடிகள் மற்றும் மாவோயிஸ்டுகளாக இருக்கிறாங்க. இவர்கள் கொத்து கொத்தாக செயல்பட்டு இருக்கிறாங்க, சட்டவிரோதமா செயல்படுறாங்க, நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. சோ இவர்களை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பணியை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு காங்கிரஸ் பதிலடி கொடுக்குது. குறிப்பாக காங்கிரசுடைய முன்னாள் தலைவராக இருந்த சிதம்பரம் அவர்கள், மத்திய அமைச்சரவையில் இருந்தவர், இவர் பதிலடி என்ன கொடுக்கிறாருன்னா, நாங்க மாவோயிஸ்ட் அல்லது வந்து நக்சல்பாடின்னு சொல்றதுல நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஏன்னா உங்களுடைய விஷயங்களை நாங்க எதிர்க்கிறோம்ல, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்களை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலடியாக சிதம்பரம் அவர்கள் வந்து தனது கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. சோ அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் மோடி அவங்க பேசுறாங்க, பல்வேறு நலத்திட்டங்கள். அதுல குறிப்பாக ஒரு 5-6 விஷயங்கள் அங்க சொல்லப்படுகிறது. முதல் விஷயம் என்னன்னா, வரக்கூடிய ஆண்டுல, அதாவது
2047 இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடா மாறி இருக்கும். அந்த தருணத்திற்குள்ள நம்ம பல விஷயங்களை செய்யணும். குறிப்பாக நாம் இனி போட்டித் தேர்வுகளை ஆன்லைன்ல நடத்தக்கூடிய ஒரு வசதியை கொண்டு வர போறோம். அதே போல 1 கோடி பேருக்கு ஏஐ பயிற்சியை நாங்க கொடுக்க போறோம். அதே போல இன்னும் வளர்ச்சிக்கான பொருளாதார திட்டங்களை நாங்க வகுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கடுத்து பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை, இன்னும் பல விஷயங்களை அவரு சொல்றாரு. இல்ல இந்த 33% இருக்குல்ல, அது சர்ச்சைக்குள்ளான விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 33% இருக்குல்ல, அது பெண்களுக்கு கொடுக்கறது எல்லாரும் வரவேற்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வரவேற்குது. டிவிகே அப்படியே சைலண்டா இருக்குது. ஏன்னா அவங்க அந்நியார் மூட்லயே இருக்கிறனால இதை பத்தி பேச மாட்டாங்க. சோ அந்த 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கான உரிமையை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னா, இதை கொண்டு வரணும்னா நாங்கள் டீலிமிட்டேஷன் செய்யணும். டீலிமிட்டேஷன் செஞ்சாதான் என்ன பண்ண முடியும் எங்கனால. அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டா பேஸ்ல நாங்கள் இந்த 33% நாடாளுமன்றத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த டீலிமிட்டேஷன் சர்ச்சை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தென் மாநிலங்கள் அவங்களுடைய பர்சன்டேஜ், அவங்களுடைய விகிதாச்சாரத்தை இழப்பாங்க. இன்னைக்கு 40, 39, 40 தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதிகள்னா, இது இன்னும் சரியக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள்ல இருந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய குரல்கள் என்பது குறைஞ்சிரும். நமது பிரசன்டேஷன் குறையறனால அங்க ஒரு மசோதா கொண்டு வந்தா கூட நம்ம அகைன்ஸ்ட் பண்ணி பேச முடியாத, எதிர்ப்பு தெரிவித்து வாக்கு சொல்ல முடியாத ஒரு இடத்தை நோக்கி தள்ளப்படுவோம் அப்படிங்கறதான் எதர்ச்சியான உண்மையா இருக்கு. சோ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம் தவிர அது வேணாம் நம்ம எங்கேயுமே சொல்லல. சோ அதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, டீலிமிட்டேஷன் இதெல்லாம் நடந்த பின்னாடி தான் இந்த டேட்டா பேஸ்ல வச்சுதான் இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பாங்களாமா. அப்ப இங்க மிகப்பெரிய செக் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. சோ அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, எஃப்சிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்துல தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மழைக்கால கூட்டத்துல எஃப்சிஆர்ஏ, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூட் ரெகுலர் ஆக்ட். இதன் வழியாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய நிதிகள் கண்காணிக்கப்படக்கூடிய சூழல்ல பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாவாங்க. பல்வேறு பணிகளை அவங்க தொடர்ந்து செய்ய முடியாதுங்கிற அடிப்படை விஷயமும் இருக்கு. சோ இவ்வளவு விஷயத்தை சேர்த்துதான் குடியரசு தினத்தன்னைக்கு அவர் சர்ச்சை மிக்க கருத்துக்களை பேசியிருக்கிறாரு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர் கரப்பான் பூச்சிகளை கண்டு பயக்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஏன்னா கரப்பான் பூச்சிகள் இன்னைக்கு டெல்லியுடைய புரொட்டஸ்டுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல மாணவர்கள் எடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவா நிக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நேத்து என்ன இருக்குன்னா, சுதந்திர தின அன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இணைய பக்கம் என்பது முடக்கப்பட்டு பல மணி நேரம் அந்த இணைய பக்கம் ரிலீஸே ஆகல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த இணைய பக்கம் என்பது ரிலீஸ் ஆயிருச்சு. அப்ப இதன் வழியா என்ன தெரியுதுன்னா, அந்த சுதந்திர தினத்தன்று கூட ஒரு சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற கட்சிகள் முடக்கப்படுது அப்படின்னா, இவர்கள் என்னைக்குமே சுதந்திரமாக சுதந்திர தினத்தன்னைக்கு கூட நம்மள விடமாட்டாங்க. இவங்கள்ட்ட சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் நம்ம மீண்டும் மீண்டும் அடிமைகளாக தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியுது. அடுத்து காங்கிரஸ் உடைய பெரும் சர்ச்சை. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்ட் ஆடிட்டே இருக்கிறாங்க. இதன் மூலம் அவர்கள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரப்பாம்பூச்சி கட்சியை பத்தி பெரிய ஒரு பயம் இருக்கு. டெல்லி போராட்டத்துல கூட நேரா மோடியோடைய அவங்க இல்லத்திற்கு முன்னாடி போய் நின்று போராடினாங்க. நாடாளுமன்றத்தை நோக்கி போனாங்க தவிர காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு இணைந்து அவங்க போராடல. ஏன்னா காங்கிரஸை கவிழ்த்து விட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துரும் அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஜார்க்கண்டுடைய விஷயத்தை எடுங்களே, பாஜக ஒரு நியாயமான கேள்வி கேக்குது. ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நுழைவுத் தேர்வு மாறுபட்ட விஷயங்கள்ல அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஜேஎம்எம்ஏ என்று சொல்லக்கூடிய கட்சி கூட இவங்க கூட்டணி கட்சியா காங்கிரஸ் செயல்படுறாங்க. இதனாலவே மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காம அமைதியா இருக்கிறாங்க. டெல்லியில ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துல. இங்கு தன் கூட்டணி கட்சியா இருக்கிறனால அந்த ஜேஎம்எம்ஏ கட்சிக்கு எதிராக மாணவர்கள் போராடும் போது அந்த இடத்துல காங்கிரஸ் சைலண்டா இருக்கு. பாஜக கேள்வி கேட்குது. கேள்வி கேட்டது இல்லாம அந்த போராட்டத்துல ஜார்க்கண்ட் மாணவர் போராட்டத்துல உள்ள புகுந்து பெரிய ஒரு பந்தை நடத்துச்சு. ஒரு நாள் முழுக்க கடையடைப்பு நடத்துச்சு. அப்ப இந்த அளவு மாணவர்கள் அதை விரும்பல பாஜக வர்றத. ஆனால் ஏபிவிபி ஆட்டோமேட்டிக்கா உள்ள குதிக்குது. ஏன்னா இங்க காங்கிரஸ் வாய் துறக்கல கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு இரட்டை நிலைப்பாட்டிலே காங்கிரஸ் செயல்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழல் நோக்கி கொண்டு செல்லுது. இப்ப நேத்து விஷயத்துக்கு வருவோம். நேத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தலைமையகத்துல கொடியேற்றப்பட்டுச்சு. தெரியும் உங்களுக்கு. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாமே கலந்துகிட்டாங்க. அந்த கொடியேற்றி முடிச்ச பின்னாடி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் ஒலிக்குது. சோ வந்தே மாதரம் பாடலை பொறுத்த வரைக்கும் முதல் 2 பக்தி இருக்குல்ல, இது மட்டும் தான் காங்கிரஸ் ஏத்துக்குச்சு. ஆனா கேரளாலையும் சரி
அவங்களுடைய தலைமையகத்திலையும் சரி, காங்கிரஸுடைய தலைமையகத்திலும் சரி, இந்த வந்தே மாதரம் பாடல் முழுமையாகவே ஒளிபரப்பப்பட்டுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் தெரியுங்களா? ஏன்னா அந்த 2 முதல் பத்தி இருக்குல்ல, இது மட்டும்தான் லீகல் ஆனதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள்னு அர்த்தம். ஏன்னா அந்த முதல் 2 பத்தியில வந்தே மாதத்துல இயற்கை வளம் சார்ந்த, நலம் சார்ந்த, மேம்பாடு சார்ந்த, ஒற்றுமை சார்ந்த சில அடையாளங்கள் அதை வைத்து பேசப்படுகிறது. அதற்கு அடுத்த பத்தியில பாத்தீங்கன்னா வரக்கூடியது எல்லாமே மிகப்பெரிய அளவுல இந்திய மக்களை வந்து பெரிய அளவுல கோவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. உதாரணத்துக்கு ஆயுதங்களை வந்து ஒரு தெய்வங்கள் வைத்திருக்கிற மாதிரி துர்கா, லட்சுமி, கமேலா போன்ற உருவச்சிலைகள் இருக்கிற மாதிரி, சரஸ்வதி, வாணி போன்ற இந்து கடவுள்களை போற்றும் விதமாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பாடல் இருக்குல்ல, இதோடைய வரலாறு சற்று சுருக்கமா பார்த்தரலாம். 1822ல சட்டே சந்திர சட்டே என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த பாட்டை எழுதினாரு. அவருடைய நாவல்ல இந்த பாடல் வருது. ஆனந்த மடம் என்று சொல்லக்கூடிய நாவல். சோ இந்த நாவல்ல வரக்கூடிய இந்த பாடல்ல முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கு. முஸ்லிம்களை கொல்லணும், அழிக்கணும், முஸ்லிம்கள் எச்சில் துப்புனாலே, தும்முனாலே, வேத்தாலே பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு அவதூறாக எழுதப்பட்ட அந்த ஆனந்த மடம் நாவல்ல இருந்துதான் இந்த ஜனகண மனகதி என்று சொல்லக்கூடிய வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து ஒலிக்கப்பட்டுச்சு. சோ அந்த பாடல் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இருந்த பொழுதும் இன்னைக்கு இந்த வந்தே மாதரம் என்பது ஒரு பாடல். ஆனால் ஜனகண மனகதி என்பது தேசிய கீதம். இதுக்குதான் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடுடைய விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கூட ஏன் வந்து ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து நம்ம வந்தே மாதத்தை எதிர்க்கிறோம்னா, வந்தே மாதரம் ஒரு லீகலான நிலை கிடையாது. வந்தே மாதரம், ஜனகண மனகதி, கடைசியா தமிழ் தாய் வாழ்த்து போட்டது பெரிய கோபம். தமிழ் உணர்வு கொண்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் கோபம். தமிழ் தாய் வாழ்த்த போடு, அப்புறம் ஜனகண மனகதி போடு, வந்தே மாதத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம முன்வைத்தோம். அப்ப லீகலா இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எதிராக இருக்கிறது தான் இந்த வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல். அப்ப ஒரு பாடல் எல்லா மக்களும், ஏன்னா எல்லா மொழி, எல்லா சாதி பேசக்கூடிய சாதி, மொழி, இனம் எல்லா நபர்களும் வாழ்றாங்க. இப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாடலா இருக்கணும்னா அது ஜனகண மனகதி தான். வந்தே மாதரம் பாடல் 2 பத்திக்கு கீழே இருக்கிறது எல்லாமே தெய்வங்களை போற்றக்கூடிய அடிப்படையில் இருக்குங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா முதல் 2 பத்தி ஏத்துக்குச்சு. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த முழு பாடலை கேரளாவிலையும் சரி, தலைமையகத்திலையும் சரி இன்னைக்கு ஒழிக்க விட்டது சர்ச்சை. இதுல என்ன ஆச்சுன்னா, சோனியா காந்தி எந்திரிச்சு எதுக்கு முழு பாடல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறதுக்காக எதிர்த்து போறாங்க. ஆனால் அங்க அமைதியான நிலவரம். மல்லிகார்ஜுன கார்கே, இங்கிட்டு ராகுல் காந்தி அமைதியை முழுமையா அந்த பாடலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன வகையான ஸ்டாண்ட்? இதுதான் இரட்டை நிலைன்னு சொல்றது. காங்கிரஸ் ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா இந்த இரட்டை நிலை காரணமாகத்தான். அப்ப அந்த இடத்துல இவங்க வந்து அவங்களுடைய கொள்கையை இன்னைக்கு வந்து முழுமையாக பின்பற்றாத ஒரு சூழல் நோக்கி காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு அடுத்த ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா இந்த 2022ல பாரத் சோடோ என்று சொல்லக்கூடிய ஒரு யாத்திரை நடத்தாரு. இந்தியா முழுக்க ஒரு யாத்திரை நடத்தினார்ல. அப்ப என்ன பண்ணாருன்னா, RSS உடைய சித்தாந்தவாதியா இருக்கக்கூடிய சாவர்கரை குறித்து ஒரு சர்ச்சை மிக்க கருத்து சொல்லிட்டாரு. சாவர்கரை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்தாரு, ஆங்கிலேயருடைய ஊதியத்தை பெற்றுதான் பிரிட்டிஷார்ட்ட அடிமையா இருந்து வாழ்ந்தாரு, மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பேசிட்டாரு. சோ இதற்காக இவர் மேல வழக்கு என்பது தொடுக்கப்பட்டுச்சு. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 2024 வரையும் நீடிச்சிச்சு. 2024ல சம்மன் கொடுத்தாரு ராகுல் காந்தி தரப்புல. சம்மன் என்பது நிராகரிக்கப்பட்டது. இன்னைக்கு இறுதியாக அதோடைய விசாரணையெல்லாம் முடிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா, ராகுல் காந்தி கண்டிச்சு வந்திருக்கு. இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீதிமன்றமே வாண்டடா வந்து வழக்கு பதிவு செய்யும் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை விதமான இந்த வழக்கு, இந்த மனு வந்து இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் போயிருச்சுன்னா, அடுத்த ஒரு பக்கம் 2023ல பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து ஒரு பேசி இருக்கிறாரு. லண்டன்ல பேசும்போது இதே போல என்ன பண்ணியிருக்காருன்னா, சாவர்கரை குறித்து அவதூறா பேசிட்டாரு. அதனால அவருடைய பேரனா இருக்கக்கூடிய சத்யாகி என்று சொல்லக்கூடிய நபர், கொள்ளு பேரன், அவர் இன்னைக்கு வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த வழக்கு பாத்தீங்கன்னா அலகாபாத் நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு விசாரணையில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது. அப்ப அங்க இங்க சுத்தி முத்தி இன்னைக்கு காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் அழிப்பதற்கு பாஜக கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் நாங்களே அழிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரட்டை நிலையில, குறிப்பா தமிழ்நாடு விஷயத்துல மேகதாது பிரச்சனை, அதே போல நம்மளது காவேரி பிரச்சனை, இதுல ஏதாவது ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுத்துச்சா? ஸ்டாண்டே எடுக்கல. அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரசுக்கு முழுமையாக ஆதரவாக இருந்த திமுக உடைய நிலை என்பது இன்னைக்கு விரிசல் பட்டு கிடக்கிறனால காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அம்போன்னு சொல்லிட்டு நிலைமை தெரியாமல் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து நேத்து 80வது சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய இணைய பக்கம் முடக்கப்பட்டதுன்னு சொன்னேன்ல. இதே போல மற்றொரு சம்பவம் வந்து 75வது சுதந்திர தின நிகழ்ச்சி அன்னைக்கு நடந்துச்சு. அது முடக்கப்பட்ட செய்தி இல்ல, ஒரு வருத்தமான துயரமிக்க செய்தி. அதை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இங்க நான் பேசுறேன். 75வது சுதந்திர தின அன்னைக்கு இந்த பாஜக சங்கிகள் பில்கிஸ் பானுடைய வழக்குல 11 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுச்சு இல்ல, இந்த 11 பேர் விடுதலை ஆகிறாங்க.
சுதந்திர தின அன்னைக்கு வெளியாகிறாங்க. அவர்களுக்கு இனிப்பு கொடுத்து மாலை போட்டு ஒரு பெரிய அளவுல அவர்களை மரியாதையாக வெளியெடுத்து அவர்கள் ஒழுக்கமாக வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாஜகவே அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுச்சு. அப்ப இவர்கள் சுதந்திர தின அன்னைக்கு தான் இது போன்ற விஷயங்கள், அதாவது நம் சுதந்திரத்தையும் நமது உரிமையும் நசுக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவா பார்க்க முடியுது. அடுத்து 2020 டெல்லி கலவரத்துல போலியாக கைது செய்யப்பட்ட உமர் காலித் மற்றும் சர்ஜுல் இமாம் 6 வருஷம் ஆச்சு, இதுவரையிலும் அவர்கள் வெளியிடப்படல. இவர்கள் மேல UAPA என்று சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வெளியே வர முடியாத அளவுக்கான ஒரு சட்டத்தை, ஒரு வழக்கை போட்டு அவர்கள் இன்னைக்கு சிறையில வச்சிருக்காங்க. சோ இந்த 6 ஆண்டுகள் ஆச்சுல்ல, இந்த 6 ஆண்டுகள்ல இதுவரையிலும் விசாரணை கூட நடத்தப்படவில்லை. விசாரணை தொடங்கக்கூட கிடையாது. ஆனால் பல முறை இவர்களுக்கான ஜாமீனை தாக்கல் செய்யப்படக்கூடிய சமயத்துல, மீண்டும் மீண்டும் தாக்கல் செய்யப்படக்கூடிய சமயத்துல அந்த ஜாமீன் என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப 6 ஆண்டுகள் எந்த விதத்திலும் விசாரணை கூட இல்லாம இன்னைக்கு சிறையில வாடுறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை. சோ இந்த சர்ஜுல் இமாம் மற்றும் இந்த உமர் காலித், இந்த 2 நபர்களையும் வெளியே எடுக்கணும், ஜாமீன்ல வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், கல்வியாளர்கள் என்று பல நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்களுக்கு கையெழுத்து இயக்கத்தை போல நடத்தி அந்த கையெழுத்தை கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில்னா 1967 சட்டத்தின் அடிப்படையில நீங்க என்ன பண்ணணும், அவரை விடுதலை செய்யணும். விசாரணைக்கு நீ ஆரம்பிக்கல, இன்னும் அந்த வழக்கும் பெரிய அளவுல முன்னாடி வரல. ஆனால் அவர்கள் தண்டனைவாதிகளாக இன்னைக்கு சிறையிலே வாழ்றாங்க அப்படிங்கிறது இந்தியாவிற்கு, இந்திய சட்டத்திற்கு, இந்திய கொள்கைக்கு எதிரானதாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை இன்னைக்கு பல்வேறு படித்த மேதாவிகள் உமர் காலிதுக்கும் சர்ஜுல் இமாமுக்கும் முன்னெடுத்துட்டு இருக்காங்கும் போது சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். உமர் காலித், சர்ஜுல் இமாம் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர்கள், படித்தவர்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன பாருங்க. இப்படித்தான் என்ன பண்றாங்க, பல்வேறு போலி வழக்குகளின் அடிப்படையில பல முஸ்லிம்கள், சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு சிறையில வாடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. இறுதியாக இன்னைக்கு இந்தோனேஷியாவுல 7.7 நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரிய அளவுல கிட்டத்தட்ட 20-30 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த நிலநடுக்கம் என்பது ஒரு பெரிய மலைக்கு மத்தியில நடந்தனால அந்த மலைகள் உடைந்து பூமிக்குள்ள அந்த மக்கள்லாம் புதைந்து போய் இறந்திருக்கிறாங்க. இன்னும் உடல்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. சோ அவர்களுக்காக அதிகமான முறையில நம்ம பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிறது பேட்டை டிவி சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.